தெரியும். லாக் ஆயிருவான்னு லாக்க போட்டு வச்சிருக்காளோ? ஓபன் பண்ணிடுவோம். ஒருவேளை பத்தினியா இருப்பாளோ? ஜாஜா மாட்டினாண்டா கொப்பம் அவன். ரொம்ப க்ளோஸா நிக்கிறாங்க. இவன் கைய பிடிச்சா மட்டும் சிரிக்கிறா. அப்போ நான் கைய பிடிச்சா என்ன பண்ணுவா? பாத்துருவோம். யாரு இவன்? இவன் கைய பிடிச்சா சிரிக்கிற, நான் கைய பிடிச்சா முறைக்கிற. யாரு இவன்? யார் இவன்? யார் இவன்? யார் இவன்? சொல்லு சொல்லு. யார் இவன்? யார் இவன்? யார் இவன்? யாருடி இவன்? யாரு யாரு யாரு? அது என் காலேஜ்ல என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க. எனக்கு அவன் பேர் ஞாபகம் இல்லை. யார் இவன்? இவன் பேர் என்ன? இவ்வளவு ஒரு செட் நிக்கிற, பேர் தெரியாதா? தெரியாது. சொல்லுடி, தயவு செஞ்சு சொல்லுடி. தெரியாது. சொல்லுடி. என்ன மன்னிச்சிடுறி. நான் மாத்திரை சாப்பிடல, மாத்திரை சாப்பிடல. நான் நல்லா ஆயிடுவேன், நான் நல்லா ஆயிடுவேன், சீக்கிரமா நல்லா ஆயிடுவேன். ப்ளீஸ் என்ன நம்புடி, என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு, என்ன நம்பு, நம்பு 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 நம்பு. நான் சரியாயிடுவேண்டி. கொஞ்சம் கூட தொட்டுக்கிட்டா? நானா எடுத்த முடிவு தானே, நான் சமாளிச்சுக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதான் உன்னை வர சொன்னேன். ஐயோ, அவர் வர டைம் ஆயிடுச்சு. நீ கிளம்பு, பாப்போம். அதுக்கப்புறம் நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அதான் அவளை நான் கடைசியா பார்த்தது சார். என்ன சார் ஆச்சு ஜனனிக்கு? இல்ல, அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கொலை பண்ணிட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன சார் சொல்றீங்க? கொலையா? பயப்படாதீங்க, அது கொலையா இல்லை மிஸ்ஸிங்கான எங்களுக்கே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அப்பா அம்மா இல்லாத பொண்ணு சார். ஸ்கூல் டைம்ல இருந்தே அவ ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சா. எங்க டீம்லயே துணிச்சலான பொண்ணுனா அது ஜனனி மட்டும்தான் சார். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டா. அவ பண்ண ஒரே தப்பு இந்த கல்யாணம் தான் சார். அவ ரொம்ப பாவம். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க ப்ளீஸ் சார். நாங்களும் அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டை பற்றி எதுனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எங்களுக்கு உடனே தகவல் கொடுங்க. இப்போ நீங்கள் கிளம்பலாம். ஓகே சார், தேங்க்யூ. இப்போ நீங்கள் உள்ள போங்க. சரிங்க சார்.
பர்டிகுலராக நீ சொன்ன பிளாக் கலர் காரில் இந்த 3 கார் தான் உன் ஏரியா கிராஸ் ஆகிருக்கு. இந்த 3 காரில் ஆதித்ய ஏறி போன காரு எந்த காருன்னு கரெக்டாக சொல்லு. சாரி சார், சரியாக கெஸ் பண்ண முடியல. அன்னைக்கு ஃபுல்லாக ஹேங் ஓவரில் இருந்ததால் சுத்தமாக தெரியல. தம்பி நல்லா பார்த்து சொல்லு, இது ஒன்று தான் எவிடன்ஸ் இருக்கு. சாரி சார். சரி அதை கொடு. என்னங்க சார்? நீ கிளம்பு. ஹாய் டார்லிங். சார் இந்த பொண்ணு தான் சார் அன்னைக்கு ஆதித்யா கூட காரில் போனோம். தம்பி நல்லா பார்த்து சார். இந்த பொண்ணு. ஆமாம் சார், அன்னைக்கு பார்த்தது இப்போ பார்த்த மாதிரியே இருக்கு சார். கன்ஃபார்ம் இந்த பொண்ணு தான் சார். இங்கே கொடு. என்னங்க சார்? என்ன மிஸ்டர் அசோக் செல்வன், எப்படி இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு என்ன விருந்துக்கு வந்திருக்கேன். எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறீங்க? நீங்கள் பண்ண காரியத்தை பார்த்தா விருந்துக்கு வந்த மாதிரி தெரியல. ஒரேடியாக நீங்கள் இங்கே இருந்துக்கலாம்னு வந்த மாதிரி தெரியுது. இவங்க யாருன்னு தெரியுதா மிஸ்டர் அசோக் செல்வன்? சொல்லுங்க. என்ன போய் சொல்லணும்னு யோசிக்கிறீங்களா? நான் எதுக்கு யோசிக்கணும்? அவ என்னோட ஃபர்ஸ்ட் வைஃப். பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டீங்க. அப்போ செகண்ட் கொஸ்டின் கேட்கலாமா, இல்லை நடந்த உண்மையில நீங்களே சொல்கிறீங்களா? இங்க என்ன குவிஸ் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை எதுக்கோ கூட்டிட்டு வந்து என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கீங்க. எங்க சார் என் ஒய்ஃப்? எங்க என் ஜனனி? அவளுக்கு என்னாச்சு? அவங்க தான் கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்காங்களே, அதையும் நீங்க தானே சொன்னீங்க மிஸ்டர் அசோக் செல்வன். இப்போ என்கிட்ட கேட்டா எப்படி? நீங்க தான் சொல்லணும். சரி அதை விடுங்க, நம்ம கதையில கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். ஒரு ஆர்டரா வரலாமா? மே 12 இந்த பையனோட பர்த்டே. மே 13 உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட டெத் டே. இந்த பர்த்டேக்கும் இந்த டெத் டேக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல மிஸ்டர் அசோக் செல்வன். என்ன மிஸ்டர் கதிரவேல், உன் ஃபைல இருக்கிற பெண்டிங் கேஸை என் மேல போட்டு என்ன நிரந்தரமா உள்ள தள்ளி என் கதையை முடிக்கலான்னு பாக்குறியா? பெண்டிங் கேஸ்லாம் இல்லை மிஸ்டர் அசோக் செல்வன், இது நான் எடுத்த கேஸ். நீ எழுதின கதைக்கு இதுதான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸ் தெரிஞ்ச உனக்கு அப்போ கண்டிப்பா ஆரம்பமும் தெரிஞ்சிருக்கும். ஒத்துக்கிறேன். இவனை நான் தான் என் கையாடி அடி 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 அடிச்சு 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 கொன்னேன். ஆனா இவளை நான் ஒண்ணு பண்ணலப்பா. இவளை நான் ஒண்ணுமே பண்ணல. என்னை விட்டுருங்க சார், நானும் எதுவும் பண்ணல. அவங்க தான் என்னை கூப்பிட்டாங்க. சொல்றேன்ல, அழுவாதடி, அழுவாத அழுவாத அழுவாத. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லைன்னு சொல்றல. நீ அழக்கூடாது, நீ என் செல்லக்குட்டி. அழுவாத, நீ அழக்கூடாது. அழாத அழாத அழுவாத. நீ என்ன எப்படி உண்மையை வர வைக்கிறதுக்காக தூண்டுனியோ அந்த மாதிரி அவளை
நான் சாக சொல்லி தூண்டுனேன். செல்லம், நீ பாத்தேரு செல்லம், பாத்தேருமா. நீல ஒரு மனுஷனா? அதெல்லாம் இருக்கட்டும், சைக்கோ. நீ பாத்தேருமா. பாத்து 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 பாத்துமா, கழுத்து வலிக்க போகுது. இருக்கிக்கோ. அவ மேல போயிட்டா, அவ்வளவுதான். நான் ஒண்ணு பண்ணலப்பா, அவளா மேல போயிட்டா. ஆனா என் ஜானு என்கிட்ட கண்டிப்பா வந்துருவா. என் ஜானு எங்க? என் ஜானு எங்க? என் ஜானு எங்க? என் ஜானு எங்க? என் ஜானு எங்கன்னு சொல்லு. என் ஜானு எங்க? என் ஜானு